ஹலோ மக்களே, டிஎன்பிஎஸ்லேருந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த குரூப் 4 2024 போஸ்டிங் பற்றின ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருங்கிணைந்த குடிமை பணிகள் தேர்வு தொகுதி 4, அதாவது குரூப் 4ஓட பணிகளில் அடங்கிய ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் பணிக்கான மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தில் நடக்கிறதுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபேஸ் 9க்கானது. ஓகேவா, 9th ஃபேஸாக கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த தேர்வர்களின் பட்டியல் வந்து தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மூலச்சான்றிதழ்கள் சரிபார்ப்பு நாள், நேரம் மற்றும் இதர விவரங்கள் அடங்கிய அழைப்பாணையினை தேர்வர்கள் தேர்வாணைய இணையதளமான டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலான்னு சொல்லியிருக்காங்க. அதற்கான மெம்போ வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. குறுஞ்செய்தி இல்லைனா மின்னஞ்சல் மூலமாக தான் தொடர்பு கொள்வாங்க, போஸ்டர் மூலமா அனுப்பப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து குரூப் 4 2024 போஸ்டிங்கானது. ப்ரொவிஷனலி அட்மிட்டட் ஃபார் ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் ஃபேஸ் 9க்கானது 25/11/2025 அன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸில் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட் லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. நீங்கள் இந்த போஸ்டிங்கோட ஃபேஸ் 9க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட நம்பர் இதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. நம்பர் இருந்தால் அதோட மெமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 1:3 அப்படின்னு சொல்லி ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர் அப்படின்ற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இது வந்து 2024 குரூப் 4க்கானது. 2025லுமே இதே மாதிரி மல்டிபிள் ஃபேஸஸாக கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா போஸ்டிங் நிறையா டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் யாராவது எடுக்கலாம், செகண்ட் லிஸ்ட், தேர்ட் லிஸ்ட் அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இந்த டவுட்டுமே கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் நிறைய பேர் நம்பர் இல்லை எது பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி. சப்போஸ் அவங்க போஸ்டிங் எடுக்கலன்னா இந்த மாதிரி மல்டிபிள் ஃபேஸஸாக நடக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து டிஎன்பிஎஸ்லேருந்து அப்டேட் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்லேருந்து குரூப் 4 எக்ஸாம் பற்றி எந்த அப்டேட் வந்தாலும் நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே வந்தவொடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்கமிங் 2026ஓட குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வரப்போகிற 25ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஒரு 6 மந்த்துக்கான ஸ்டடி பிளான். ஓகேவா, ஆனுவல் பிளானருக்கு முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். கொஞ்சம் அட்வான்ஸாக படிக்க ஆரம்பித்தா எல்லா சிலபஸுமே கவர் பண்ணிட முடியுன்றதுனால சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்கன்னாக்கா அட்வான்ஸாக இப்போலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் அதற்கான அட்மிஷன் இப்போ போயிட்டுருக்கு. 24/11/2025 வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஜாயின் பண்ணு நினைக்கிறவங்க இந்த ஆஃபர் ப்ரைஸ் இருக்கிறப்ப ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சி மற்றும் எம்எஸ்சி ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 750 rupees தான் சொல்லியிருக்கோம். இந்த ஆன்லைன் பேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட தமிழ் புதிய சிலபஸ்க்கான ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸ்கூல் புக்ஸ் அண்ட் அவுட் சோர்சஸ் ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணியே அந்த புக் இருக்கும். தமிழுக்குன்னு சொல்லி நீங்கள் அந்த ஒரு புக் மட்டுமே படித்தாலே போதும். அது இல்லாமல் டாபிக்ஸ் வைஸாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே சேர்ந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டாபிக்ஸ் வைஸாக ஒரு 15,000க்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். அது எல்லாத்தையுமே டாபிக்ஸ் வைஸாக பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அது இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான கம்ப்ளீட் வீடியோ கிளாஸஸ் ஒரு 20 டாபிக் கிட்ட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கணும். அந்த டாபிக் எல்லாத்துக்குமே A to Z ப்ராப்ளம் சால்வ் பண்ணி வீடியோ கிளாஸஸாகவே கொடுத்துருவோம். 3500க்கும் மேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் அதில் சால்வ் பண்ணியிருப்போம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணுவோம் ரிவிஷன் டெஸ்ட்டோட. அதிலே பார்த்தீங்கன்னா எல்லா சிலபஸுமே கவர் ஆகிற மாதிரி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூலில் இந்த பிடிஎஃபில் கொடுத்துருக்கேன். வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப் இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த டெஸ்ட்டில் கேட்குற மேக்ஸ் ரீசனிங்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ செப்பரேட்டாக கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாண்டர்ட் வைஸாக 6வதுலேருந்து 12வது வரைக்கும், தமிழ்லேருந்து ஜிஎஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஸ்டாண்டர்ட் வைஸாக எடுக்கப்பட்ட ஒரு 30,000க்கும் மேற்பட்ட ஒன்லைனர்ஸ் பிடிஎஃப் கொடுப்போம். உங்களோட ரிவிஷன் பர்பஸ்க்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் புக் பேக் கொஸ்டினுக்கு அப்படின்னு சொல்லி செப்பரேட்டான ஆன்சருக்கு பிடிஎஃப் கொடுப்போம். புக் பேக் கொஸ்டினுக்குலாம் நீங்கள் ஆன்சர் தேடிட்டு இருக்க வேணாம், அதிலேயே படிச்சிடலாம். அது இல்லாமல் ஸ்பெஷல் புக் பிடிஎஃப் பாலிட்டி ஹிஸ்ட்ரிக்கான ஸ்பெஷல் புக். ஏன்னா அவுட் சோர்ஸ்லேருந்து பாலிட்டியில் நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. அதில் ஒரு ஐடியலான புக்காக இருக்கிற மாதிரி பாலிட்டி புக் ரெடி பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் பாலிட்டிக்கு படித்தா போதும். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் சொல்லப்போனால் குரூப் 4 குரூப் 2 2 எக்ஸாமுமே நடக்கிறதுக்கு மாதம் வரைக்கும் இருக்கிற கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் எல்லாமே தமிழ்லேயே கொடுத்துருவோம். எல்லா மெட்டீரியலுமே தமிழ்லேயே இருக்கும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் கட்டாயமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து நவம்பர் 29ஆம் தேதி கண்டக்ட் பண்ண போகிறோம். பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர் 8903302290ன்ற அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎன்பிஎஸ்சி பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்க அதற்கான ப்ரொசீஜர் சொல்லுவாங்க. ஃபீஸ் பே பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்பர் 8903302280 அப்படின்ற நம்பருக்கு கூகுள் பே இல்லைனா ஃபோன்பே மூலமாக பே பண்ணிவிட்டு அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கே சென்ட் பண்ணால் போதும். அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விட்ருவாங்க. பேட்சை பற்றி எந்த டவுட்னாலும் நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பர்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த பிடிஎஃப்லேயே அதோட ஷெடியூல் எல்லாமே கொடுத்துருப்போம். என்னென்ன டெஸ்ட்டு என்னென்ன டாப்பிக்லாம் கலந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 42 தேர்வுகள் எல்லாமே ரிவிஷன் டெஸ்ட்டோட கண்டக்ட் பண்ணுவோம். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குன்னு படிக்க போகிறீங்கன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணாலே போதும். கம்ப்ளீட்டாக சிலபஸ் எல்லாத்தையுமே உங்களால் கவர் பண்ண முடியும். விருப்பம் இருக்கிறவங்க இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோடு சந்திக்கிறேன். நன்றி.